சிவபக்தர்கள் கோவிலுக்கு போய் சிவ பூஜை செஞ்சாலும் சரி, வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு சிவன் படத்தை வச்சு பூஜை செஞ்சாலும் சரி, உங்களுடைய பூஜையில் ஒரே ஒரு வில்வ இலை மட்டும் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வில்வ இலை அனைத்து ஜென்ம பாவங்களையும் போக்க வல்லது. வில்வம் சிவனுக்கு உகந்தது, முருகனுக்கு உகந்தது. வில்வப்பிரியன்னு முருகனுக்கு பேரே இருக்கு. வில்வ மரத்தை நீங்கள் 11 தடவை சுற்றி வந்தாலே உங்களுடைய அனைத்து வித பிரச்சனைகளையும் நோய்களையும் தீர்க்க வல்லது வில்வ மரம். வில்வம் தான் சிவன் கோயில்களில் தலை விருட்சமாக இருக்கும். ஒரு வில்வ இலையை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிறவி தோஷம் நிச்சயமாக நீங்கும். வில்வ மரத்தை வீட்டில் வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வளர்க்கலாம். அதுக்கு தண்ணீர் ஊற்றி பராமரிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும். ஒரு வில்வ மரத்தை வீட்டில் வளர்த்தா 108 சிவ ஆலயங்களை தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும். வில்வ இலையை திங்கட்கிழமை, சதுர்த்தி, அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், சிவராத்திரி ஆகிய நாட்களில் பறிக்கவே கூடாது. 3 இலையை தனித்தனியாக பறிக்காதீங்க. நீங்கள் நம்பிக்கையோடு பறித்து சிவனுக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க.